வணக்கம் நேயர்களே. இப்போ நாங்கள் இந்த பால்சமிக் வினிகர் யூஸ் பண்ணி ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் ஒன்று செய்ய போகிறோம். இது வந்து கிரேப்ஸில் செய்கிறது. இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஆக்சுவலாக. அதுக்காக அப்படியே ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. அதை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு கிளாஸுக்கு மிக்ஸ் பண்ணி வேணால் தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அது வந்து உங்களோட ப்ளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அதோட வந்துட்டு என்னென்ன வேணும்னு பார்க்குறோம். கொஞ்சோண்டு சோயா சாஸ், ஒரு காரத்துக்காக க்ரஷ் சில்லி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எலுமிச்சம்பழம், குட்டி சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன தக்காளி பழம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நான் உப்பு இதில் போடலைன்னா சோய் சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும். நாங்கள் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடாமல் இருந்தோடனே அது ஆரோக்கியம்தான். என்ன ப்ளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உப்பு கூடாது. அதனால் இதில் சில சீனியும் சேர்த்துப்பாங்க. நான் வேணும்னா சர்க்கரை வியாதி இல்லாதவங்க வேணால் கொஞ்சோண்டு சீனி சேர்க்கும் போது எப்பயுமே ப்ரௌன் சுகர் சேருங்க. இப்போ ரிஃபைன்டு இது இந்த ஒயிட் சீனி வந்து சேர்த்து கொள்ள வேணாம். முடிஞ்சளவு பனங்கற்கண்டோ இல்லைன்னா வந்துட்டு ப்ரௌன் சுகரோ சேர்த்துக்கொள்ளுங்க. இதை முதல்ல இதெல்லாம் நான் கொஞ்சம் சின்னதாக அரிஞ்சு கட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுன்றதை காட்டுறேன். தக்காளி இதுக்கு போனால் அந்த ஜூஸு ப்ளஸ் அந்த ஃப்ளேவர் வந்து தக்காளியில் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் உண்மையாக சொல்ல போனால் இந்த ட்ரெஸ்ஸிங்கிறது வந்து ஒரு வாட்டி நியூசிலாண்டில் இருக்கும்போது, நியூசிலாண்டில் வந்து இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணும்போது நியூசிலாந்து ஏர்வேஸில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுத்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் நான் ட்ரெஸ்ஸிங் வந்து சாப்பிட்ருக்கேன் ஃப்ளைட்டில். அப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதில் வந்து அந்த டொமேட்டோவோட அந்த ஃப்ளேவர் ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கூட அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் விரும்ப ஆரம்பித்தது. அது வந்து உடலுக்கும் நல்லது. அதில் நிறைய இந்த சுகர், ப்ரெஷர், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வெஜிடபிள்ஸில் வந்து எல்லாமே நல்ல வெஜிடபிள்ஸ். அதில் ப்ளஸ் தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து ரொம்ப 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 விசேஷம். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அச்சார் போடுற மாதிரி தான். அதை வந்து கெட்டு போகாது. அதனால் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இதை வந்து இப்போ நான் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஃபைனாக ரொம்ப சின்னதாக சொப் பண்ணுன்றதுக்காக இப்படி நல்லா சொப் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் பயிறு, முளைச்ச பயிறு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் கிட்டத்தட்ட பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. ஆனால் வந்து சொப். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து ஒரு கழுவி காய வச்சு ஒரு க்ளீன் பாட்டிலில் இதை போட்டுக்கலாம். அதில் வந்து இப்போ எடுத்து வச்சு அந்த சாட் மசாலா, அப்புறம் பெப்பர், மிளகு பவுடர், இது ரெண்டையும் போட்டுக்கலாம். காரத்துக்காக இந்த சில்லி பேஸ்ட் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ அதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் விட்டுக்கலாம். வேணும்னா அப்புறம் பார்த்து விடுங்க. நான் உப்பு போடலை. அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லை உப்பு போட வேணாம். இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எனக்கு காரம் வேணும். காரம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதே போல் இந்த சோய் சோஸை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வினிகரை நீங்கள் வந்து இனி ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். சோய் சாஸ் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் வினிகரை, பால்சமிக் வினிகர். சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ வாங்கி வச்சுருக்கிற பால்சமிக் வினிகரை
விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து இதில் வந்து ஒலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துப்போம். இதோ உங்களுக்கு ஹோம்மேட் சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி. இதை நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாலட் உங்களுக்கு என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு சின்ன குட்டி குட்டியாக இந்த ட்ரெஸ்ஸிங்கில் கலக்கிட்டு அப்படி எடுத்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா அது விட்டு சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதை கூகுள் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன மருத்துவ நன்மைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி.